தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலில் 28 தொகுதிகள் உறுதி செய்ய தேசிய காங்கிரஸ் தலைமைக்கு நன்றி தெரிவித்து ராமநாதபுரத்தில் மாவட்ட காங்கிரஸ் கட்சி செயற்குழு கூட்டத்தில் சனிக்கிழமை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்ட செயற்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் BRM ராஜாராம் பாண்டியன் தலைமை வகித்தார். திருவாடானை சட்டமன்ற உறுப்பினர் ஈரா கருமாணிக்கம், அகில இந்திய மீனவர் காங்கிரஸ் தேசிய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் பெர்னாண்டோ, தமிழக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர்கள் சுப்பிரமணியன், பாஸ்கரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்தில் மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட ஒன்றிய கழக பேரூர் கழக நிர்வாகிகள், வட்டார தலைவர்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கமிட்டியிலான கூட்டணி கட்சிகளுக்கு 28 சீட்டுகளும், ஒரு மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான ஒப்புதலை உறுதிப்படுத்திய தேசிய மற்றும் மாநில தலைமைக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் வெற்றி கடுமையாக பாடுபட வேண்டும், அதிமுக தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் எனவும், இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து தாக்கப்படுவதும், படகுகளை சேதப்படுத்துவதும், சிறைப்பிடிப்பதை நடவடிக்கை எடுக்காத மத்திய பாஜக அரசை கண்டித்தும், தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் கிராமப்புற பெண்களின் பொருளாதாரத்தை சீர்கொடுத்தும் வாழ்வாதாரத்தை கெடுக்கும் மத்திய பாஜக அரசை கண்டித்தும் உள்ளிட்ட 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. காங்கிரசுடைய ஆட்சியில் நடந்த மாநிலங்கள் சிறப்பாக துவங்கி வைத்த நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நன்றி. மாற்று கட்சியிலிருந்து இன்று இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் இணைந்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியில் இன்று இணைகிறார்கள் என்பதை காங்கிரஸ் கட்சியின் சார்பாக மகிழ்ச்சியோடு தெரிவித்துள்ளேன். சகோதரி காயத்ரி அவர்களுக்கு பொன்னாடை கொடுத்து கௌரவிக்கப்படுகிறது. மூன்றை ஆண்டுகளாக மாவட்ட தலைவர் இல்லாத பொழுதும் என்னை மாவட்ட தலைவராக செயல்படுவதற்கு அனுமதி இருந்த துறையில் மாணவர்கள் அவர்களுக்கும், மாநில பொதுக்குழு உறுப்பினர் முருகானந்தன் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் நமது காங்கிரஸ் கட்சி அனைத்து தொகுதிகளிலும் அனைத்து பகுதிகளிலும் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இங்கே வந்திருக்கக்கூடிய வட்டார கழக தலைவர்களுடன் செயல்பாடுகளை மிகவும் அறிந்தவர். எனது நான் கேட்டுக்கொண்டதன் பேரில் அவர்கள் அனைத்து கமிட்டிகளையும், பாட கமிட்டி, கிராம கமிட்டி, தற்போது மண்டல கமிட்டி உட்பட அனைத்து கமிட்டி